தீர்க்கதரிசி யோசுவா வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் நுழைவதற்கு முன் ஒரு இறுதி சோதனை. மோசே தீர்க்கதரிசி பரலோகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தர் யோசுவாவை புதிய தீர்க்கதரிசியாக அழைத்தார். யோர்தான் ஆற்றின் அருகே இஸ்ரவேலர்கள் முகாமிட்டிருந்த போது அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் இது என்று கர்த்தர் கூறினார். வாக்குத்தத்தத்தின் தேசம் கானானில் இருந்தது. ஆனால் துன்மார்க்கர்கள் அங்கு வாழ்ந்தனர். வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்கும்படி கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். கர்த்தரின் உதவியுடன் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை கைப்பற்ற முடிவு செய்தனர். யோசுவா ஒரு படையை கூட்டினான். 10 கட்டளைகள் மற்றும் பிற வேதங்களின் கல் பலகைகளை எடுத்துச் செல்லும்படி கர்த்தர் அவர்களிடம் கூறினார். ஆசாரியர்கள் இந்த பரிசுத்த பொருட்களை உடன்படிக்கை பெட்டி என்ற பேழையில் எடுத்துச் சென்றனர். பின்னர் படை யோர்தான் ஆற்றை கடக்க தயாரானது. 6 ஆழமாயிருந்தது மற்றும் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் நடக்கும்படி யோசுவா 12 ஆசாரியர்களிடம் சொன்னான். ஆசாரியர்கள் ஆற்றில் காலடி எடுத்து வைத்ததுடன் தண்ணீர் பிரிந்தது. நதியை கடக்க கர்த்தர் உதவுவார் என்று யோசுவா இஸ்ரவேலருக்கு உதவி அளித்தான். இஸ்ரவேலர் உலர்ந்த நிலத்தில் ஆற்றை கடந்தனர். உலர்ந்த நதியிலிருந்து 12 கற்களை எடுத்தபடி இஸ்ரவேலரிடம் யோசுவா சொன்னான். அந்த நாளில் கர்த்தரின் அற்புதத்தை இஸ்ரவேலருக்கு நினைவூட்ட அவன் கற்களை அடுக்கினான். இஸ்ரவேல் படையை கானான் தேசத்திற்கு யோசுவா வழிநடத்தினான். அவர்கள் எரிகோ என்ற பட்டணத்திற்கு வந்தடைந்தனர். பட்டணம் மிகவும் வலிமையானது மற்றும் உயர்ந்த சுவர்களை கொண்டிருந்தது. எரிகோவை எப்படி வெல்வது என்று கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். 6 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் எரிகோவை சுற்றி வர வேண்டும் என இஸ்ரவேலருக்கு அவர் சொன்னார். யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். உடன்படிக்கை பேழையை இஸ்ரவேலருக்கு முன்னால் சுமந்து செல்லும்படி யோசுவா ஆசாரியரிடம் கூறினான். ஒவ்வொரு நாளும் படை எரிகோவை சுற்றி வந்தது. 7 ஆசாரியர்கள் தங்கள் கொம்புகளை ஊதினர். மற்ற அனைத்து இஸ்ரவேலர்களும் அமைதியாக நின்றனர். 7வது நாளில் படை 7 முறை எரிகோவை சுற்றி அணிவகுத்தது. ஆசாரியர்கள் தங்கள் கொம்புகளை ஊதும்போது யோசுவா இஸ்ரவேலர்களை காக்கும்படி கூறினார். திடீரென்று எரிகோ சுவர்கள் தரையில் விழுந்தன. யோசுவாவின் படை பட்டணத்தை கைப்பற்றியது. அவர் வாக்குறுதி அளித்தபடி இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் உதவினார். யோசுவாவிடம் படை கானான் தேசத்தை தொடர்ந்து கைப்பற்றியது. இஸ்ரவேலர்கள் அங்கு வாழத் தொடங்கினர். யோசுவா அவர்களுக்கு கர்த்தரின் அற்புதங்களையும் வாக்குறுதிகளையும் நினைவுபடுத்தினான். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கும்படி இஸ்ரவேலர்களிடம் அவன் சொன்னான். இதுபோல யோசுவா போல நாமும் ஜெபத்திலும் ஊழியத்திலும் உபவாசத்திலும் விசுவாசத்திலும் உண்மையாயிருந்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.